ஸ்ரீ குருபியோ நமக. ஹஸ்ரத் ரூமி, சுஃபி ஞானி ஹஸ்ரத் ரூமி கூறுகிறார், வெற்று பானை போல் இரு என்று. ஒவ்வொரு மண் பானையிலும் பஞ்சபூதங்கள் உள்ளன. பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாசம். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் பஞ்சபூதங்களால் வடிவமைக்கப்பட்டவன். அதாவது பூமி தசைகளாகவும் எலும்புவாகவும், நீர் இரத்தமாகவும், நெருப்பு பசியாகவும், காற்று சுவாசமாகவும், வெளி உடலில் உள்ள மறைபொருளாகவும் மாறுகிறது. அனைத்து மனிதர்களும் தங்கள் உடலில் உள்ள பூமி, நீர், நெருப்பு மற்றும் காற்று ஆகிய 4 பூதங்களின் பண்புகளை உணர முடியும். இருப்பினும் அவர்களின் உடலில் உள்ள ஆகாசம் மறைந்திருப்பதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஏனெனில் மாய மனம் 4 பூதங்களையும் உடலாக நினைக்கும் வகையில் மறுகட்டமைத்து அதை எண்ணங்களின் வடிவில் வெளி உலகத்துக்கு எடுத்துச் செல்கிறது. அதாவது மண்பானையானது அதன் உள்வெளியை மறந்து தன் வடிவத்துக்கு வெளியே கவனம் செலுத்தினால் பானையின் பயன் என்ன? ஒவ்வொரு மனித உடலில் இருக்கும் வெளியின் மறைவான விஷயத்தை உணர மனதை உள்வெளியில் ஒருமுகப்படுத்த வேண்டும். பயிற்சி நன்றாக நடந்தால் மற்ற 4 பூதங்களும் மனமும் உள்வெளியில் மறைந்துவிடும். பின்னர் பானை அதன் உள்ளே உள்ள வெறுமையால் பீடிக்கப்பட்டதைப் போல ஒவ்வொரு மனிதனும் தங்கள் ஒன்றுமில்லாத உணர்வால் பீடிக்கப்படுவார்கள். பகவான் ரமண மகர்ஷி கூறுகிறார், குருவின் கருணை என்பது ஒருவரின் சொந்த உள் விழிப்புணர்வில் உள்ளது. குரு தன் இருப்பை இடையறாது வெளிப்படுத்தும் உள்ளுணர்வு அது. இந்த தெய்வீக உபதேசம் எப்போதும் இயல்பாகவே ஒவ்வொருவரின் உள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.